உங்கள் வாழ்க்கையில் கடவுளை முன்னே நிறுத்திங்க. யாரை நிறுத்திங்க? கடவுள் படைத்த உலகம் இது, எனது சுகத்தை மறுப்பதில்லை. பாட்டு மாற்றி பாடுங்க. எப்படி பாடணும்? மனித சுகத்தெல்லாம் கிடையாது. ஏன்னா எல்லோரும் மனுஷன் கிடையாது. அவன் சுகமாக வாழக்கூடாதுன்னே ஜென்மத்தை வந்துக்கிறான். அதனால் அவன் என்ன பண்ண முடியாது? அவனெல்லாம் போய் கடவுள் படைத்த உலகம் இது, மனித சுகத்தை போட சுற்றுவானுங்க. அதில் நம்ம கடவுள் படைத்த உலகம் இது, எனது சுகத்தை மறுப்பதில்லை. மாற்றி பாடுங்க. அந்த இடத்துல மனிதனுக்கு எடுத்துட்டு, நீங்கள் மனுஷன் தானே, ஆமாம் நம்ம தான் மனுஷன், மற்றவங்களாம் விலங்குன்னு நினச்சிங்க. நாங்கள் சிரிக்காதீங்க, உண்மையிலேயே யாருக்கு புரியுதோ அவன் மட்டும் தான் மனுஷன், மற்றவங்களாம் மக்கள் போலே இருப்பாங்க. மக்கட்பண்பில் இல்லாதவர்கள். நெல் மாதிரியே இருக்கும் பதறு, அது காற்றுல தான் பறக்கும். அது மாதிரி என் கருத்து சித்தாந்தம் ஒருத்தனுக்கு புரியலனா பதறு, நான் என்ன பண்ண முடியும்? ஸோ ஒன்று புரியலனா பதற என்ன? ஆமாம் பதறு தான். அதனால் வாழ கற்றுக்கோங்க, சந்தோஷமாக இருங்க. போகிற பற்றின ஒரு முடிவுக்கு ஏன் அதுவும் உங்கள் பிரச்சனையே கிடையாது. எதிர் வீட்டில் இப்படி தான் எப்போவுமே கத்தின்னு இருப்பாங்க. கதவு முட்டியில் காதில் பஞ்சு வச்சுன்னு தூங்குற வேடியை பாருங்க. சண்டை முடியா? ஏன்? அது ரெண்டு எதுக்கு தான் வந்ததே, ஒன்று நிரூபிக்கிறதுக்கும் சண்டை போட்டுனே இருக்கும். நம்ம வேலை அது இல்லை. நேரம் ஆகுது, நல்லா சாப்பிட்டு தூங்கி சந்தோஷமாக இருக்கிற வழியை பாருங்க. வந்தது எதுக்காக? யாரை சந்தோஷப்படுத்த வந்தீங்க? நிறைய பேர் இன்னொருத்தர் சந்தோஷப்படுத்தலான்னு நினச்சிக்கிறீங்க, முடியவே முடியாது. அப்போ நீ வந்து பேசிக்கிறீன்னு, நான் என்ன சந்தோஷப்படுத்தான் பேசிக்கிறேன். ஆமாம், நீங்கள் அப்படிலாம் நினச்சிக்கிறீங்க, ஐயா வந்து சீரியஸாக நம்மளை சந்தோஷப்படுத்த பேசுகிறாரு. அந்தளவுக்கு நல்லவும் இல்லை. நான் வாரம் நான் வந்து என்ன சந்தோஷமாக்கிக்கிட்டு தான். யாருக்குன்னா புரியும் பாரு, அதை வச்சு நான் சந்தோஷமாக இருப்பேன். யாருக்குமே புரியாமல் போய்டும் பாரு, அப்பவும் சந்தோஷமாக இருப்பேன். ஏன்? இது இன்றைக்கி இல்லை நாளைக்கு புரியலாம், யாருக்கு தெரியும்? எப்போனா புரியலாமா? புரியக்கூடாதா? புரியா கட்டியும் அது உங்கள் பிரச்சனை. விட்டுருங்க, புரியா கட்டி மகிழ்ச்சியாக இருங்க.